எல்லாருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவெம்பாவையின் 17வது பாடலுக்கு நாம் வந்துவிட்டோம். இதுவரை உறங்கிக் கொண்டிருந்த தோழிகளை எழுப்பிய ஆயர்குலப் பெண்கள் இப்போது நீராடும் பொய்கைக்கு வந்துவிட்டார்கள். நேரம் பிரம்ம முகூர்த்தம் கடந்து சூரியன் உதிக்கும் சமயம். குலக்கரையில் நிற்கும் ஒரு பெண் மற்றவர்களுக்கு இறைவனின் பிரம்மாண்டத்தை விளக்குகிறாள். சாதாரண விளக்கமல்ல இது. சைவ சித்தாந்தத்தின் முத்தி நிலை எனப்படும் அத்விதம் என்றால் என்ன என்பதை மிக அழகான 2 உதாரணங்களோடு மாணிக்கவாசகர் இந்தப் பாடலில் விளக்குகிறார். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் என்னாகும்? தேவர்களின் மகுடங்கள் இறைவன் காலடியில் என்னாகும்? வாருங்கள், அந்த பேரின்ப வெள்ளத்தில் நாமும் குதிப்போம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீற்றார் போல் கண்ணார் இரவே கதிர்வந்த கார்பரப்பு கண்ணார் இரவே கதிர்வந்த கார்கரப்பு தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கடல் பாடி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பூம்புணல் பாய்ந்தாடேல் ஒரு பாவாய் பெண்ணே பூம்புணல் பாய்ந்தாடேல் ஒரு பாவாய். இந்த பாடலின் ஒவ்வொரு சொல்லுக்கும் உள்ள எளிய அர்த்தத்தை பார்ப்போம். அண்ணாமலையான் அடிக்கமலம், திருவண்ணாமலையில் உறையும் இறைவனின் தாமரை போன்ற திருவடிகளை, சென்று இறைஞ்சும் விண்ணோர், சரணடைந்து வணங்கும் தேவர்களுடைய, முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல், அவர்களுடைய கிரீடங்களில் உள்ள இரத்தினக் கற்களின் ஒளி இறைவனின் திருவடி ஒளிக்கு முன்னால் மங்கிப் போவது போலவும், கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப, கண்களுக்குப் புலப்படும் சூரியனின் கதிர்கள் வந்து இருளை விரட்ட, தாரகைகள் தாம் அகல, நட்சத்திரங்கள் தங்கள் ஒளி மழுங்கி மறைந்து போவது போலவும், பெண்ணாகி ஆணாகி அலியாய், அவன் பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் இருக்கிறான். விண்ணாகி மண்ணாகி ஒளிரும் ஆகாயமாகவும் பூமியாகவும் இருக்கிறான். இத்தனையும் வேறாகி, இவை எல்லாவற்றிலும் கலந்திருந்தாலும் இவற்றிலிருந்து வேறுபட்டும் இருக்கிறான். கண்ணார் அமுதமுமாய் நின்றான். கண்களுக்குத் தெவிட்டாத அமுதமாக நிற்கும் அந்த இறைவனின் கழல் பாடி இந்த பூம்புனல் பாய்ந்து ஆடுவாயாக. இங்கே மாணிக்கவாசகர் பயன்படுத்தும் 2 உவமைகள் சிலிர்க்க வைக்கின்றன. முதல் உவமை, விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல். தேவர்கள் தங்கள் தலையில் விலைமதிப்பற்ற நவரத்தின கிரீடங்களை அணிந்துள்ளனர். அவர்களுக்கு அதுதான் பெருமை. ஆனால் ஜோதிப்பிழம்பான அண்ணாமலையாரின் திருவடியில் அவர்கள் தலை வைத்து வணங்கும்போது அந்த திருவடியின் பேரொளிக்கு முன்னால் அந்த கிரீடத்திலுள்ள கற்களின் ஒளி வீறு அற்றது, அதாவது பொலிவிழந்தது. இதனை திருநாவுக்கரசர் பெருமான் சோதியும் செஞ்சுடர் ஞாயிறு மொப்பன என்று அப்பர் தேவாரத்தில் குறிப்பிடுகிறார். இறைவனின் திருவடி ஒளி முன் உலகப் பதவிகள் என்னும் மகுடங்களெல்லாம் தூசு. 2வது உவமை, இரவி கதிர் வந்து தாரகைகள் தாம் அகல. சூரியன் உதிக்கும்போது நட்சத்திரங்கள் என்ன ஆகும்? அவை வானத்தை விட்டு அழிந்து போவதில்லை. ஆனால் சூரியனின் பிரம்மாண்டமான ஒளிக்கு முன்னால் நட்சத்திரங்களின் ஒளி கண்ணுக்குத் தெரிவதில்லை. இதுதான் அற்புதம். இந்த 2 உவமைகளும் சும்மா சொல்லப்பட்டவை அல்ல.
இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லும் அத்வித முத்தி நிலை. எப்படி நட்சத்திர ஒளி சூரிய ஒளியில் அடங்கிவிடுகிறதோ அப்படி பக்குவம் பெற்ற ஆன்மா உயிர் சிவப்பேரின்பத்தில் கலக்கும்போது தன் முனைப்பை ஆணவ மலம் என்னும் இருள் விலகி சிவஞானம் என்னும் சூரியன் உதித்துவிட்டது. உன் அற்ப அறிவை விட்டுவிட்டு அந்த சிவப்பேரின்ப வெள்ளத்தில் குதித்து மூழ்குவதே உண்மையான நீராடல். நாமும் அந்த அண்ணாமலையான் திருவடிகளை நினைத்து நம் அகங்காரத்தை கரைப்போம், அவன் தாழ் பணிவோம். திருச்சிற்றம்பலம்.